சர்வதேச மகளிர் தினம். சரிங்களா? சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாசம் 8ஆம் தேதியில் உலக நாடுகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த சர்வதேச மகளிர் தினத்தை அங்கீகரிக்கும் வகையில 1975ஆம் ஆண்டினை ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவித்துள்ளது. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மகளிர் தினத்தின் மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைத்து மகளிர் சிறுமிகளுக்கான சமத்துவ உரிமை மற்றும் அதிகாரம் அளித்தல், இதுதான் இந்த ஆண்டிற்கான மைய கருத்தாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி சர்வதேச லெவல்ல மாதிரி இந்தியாவில தேசிய மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி. அந்த பிப்ரவரி 13ஆம் தேதியானது இந்தியாவில் சரோஜினி நாயுடு அம்மையாரோட பிறந்த நாள். அன்றைய தினம் இந்தியாவில தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தவிர தேசிய லெவலும் சரி, நம்முடைய மாநில அளவிலும் சரி, நிறைய மகளிர் தினத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு திட்டங்கள் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி மறந்துடாதுங்க, சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 19ஆம் தேதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை நம்ம சொல்லிடலாம். ஏன்னா குழந்தைகள் தினம், பெண் குழந்தைகள் தினம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், தேசிய பெண்கள் தினம், சர்வதேச பெண்கள் தினம் நிறைய இருந்தாலும் ஆண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தினம் சர்வதேச ஆண்கள் தினம். நவம்பர் 19ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 19 அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் சரிங்களா இந்திரா காந்தி அம்மனுடைய பிறந்த நாள். இந்திரா காந்தி அம்மனுடைய பிறந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு மறந்துடக்கூடாது. நவம்பர் 19. இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த பாய் கட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆண்கள் மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் இருக்கும். உங்களோட முடிவுகளும் ஆண்கள் மாதிரி அதிரடி எடுப்பாங்க. அன்றைய தினம் தான் நமக்கு சர்வதேச ஆண்கள் தினம். அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா நமக்கு ஞாபகம் இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.